தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, உனக்குன்னு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிற பாடு, அது கர்ப்பத்தினால் வருகிற பாடா இருக்கலாம், இல்ல புருஷனால் வருகிற பாடா இருக்கலாம், இல்லாவிட்டால் மனைவியினால் வருகிற பாடா இருக்கலாம், இல்ல பிள்ளைகளினால் வருகிற பாடா இருக்கலாம், இல்ல சம்பாத்தியத்தினால் வருகிற பாடா இருக்கலாம், இல்லாவிட்டால் தேவனை அறிக்கையிடுகிறதுனால் வருகிற பாடா இருக்கும். உன்னுடைய சிலுவையை நீ தான் சுமக்கணும். பிள்ளை பெற்றோருடைய பாட பிள்ளைகள் சுமக்க முடியாது, கூட இருந்து தயவு பாராட்டலாம், அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆமென். வாசி 38. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றாம, எனக்கு உபத்திரவம், எனக்கு பாடு, எனக்கு சிலுவை இருக்கு, எனக்கு கஷ்டம் இருக்குன்னு இயேசுவை பின்பற்றாம, இயேசுடைய அடிச்சுவடை எடுக்காம இருக்கிற யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு விருப்பமான பிள்ளைகள் அல்ல, சாபம் அவர்களுடைய சிரசில் இறங்கும். வாசி. எடுத்துக்கொண்டு தன்னை இயேசுவை பின்பற்றாதவன் ஆண்டவருக்கு பாத்திரன் அல்ல. 39 வாசி. எனக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு அதா இருக்கு, இதா இருக்கு, என்ன பெற்றோர் ஆகிலும் பிள்ளைகள் ஆகிலும் புருஷன் ஆகிலும் மனைவி ஆகிலும் உன்னுடைய சிலுவையை சுமக்காத பட்சத்தில் வாசி, அதை இழந்து போவானாம். என் நிமித்தம் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவருக்கு பிரியமா நடந்தா, ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா, ஆண்டவருடைய வார்த்தையின்படி இருந்தா, உனக்கிட்ட ஒரு கலசம் தண்ணீர் யாரு தந்தாலும் அதனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் அடையாமல் போக மாட்டார்கள்.